கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி எண்ணாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அன்பானவர்களே, மிரியாம் தேவனுக்கு பயப்படாமல் தேவதாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசினபடினாலே மிரியாம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி மோசேக்கு முன்பாக குஷ்டரோகியாய் காணப்பட்டாள். அன்பானவர்களே, அநேக தேவ ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல் தேவ மனிதர்களுக்கு விரோதமாக பேசி தேவ கோபத்துக்கு ஆளாகி தங்களுக்கு தாங்களே வேதனைகளை வரவைத்துக் கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசாதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவரையும் காலத்துக்கு முன்பு நியாயந்திருக்காதீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே கர்த்தர் மோசேயை கானான் தேசத்துக்குள் அனுமதிக்கவில்லை. அன்பானவர்களே, தேவ சித்தம் செய்கிற ஊழியக்காரனே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் தேவ சித்தம் செய்யாத எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆகவே நீங்கள் அவர்களை பகைத்து தேவ கோபத்திற்கு ஆளாகாதபடி உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய தாசர்களே, மற்றவர்கள் உங்களை பகைக்கிறார்களா? நீங்களும் மோசேயை போன்று சாந்தத்தோட அவளுக்காக தேவனிடத்தில், என் தேவனே, இவர்களை குணமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டால் நீங்களும் கர்த்தருடைய தாசர்களாய் காணப்படுவீர்கள்.